அதிமுகவில் இரு அணிகளும் இணைந்தால் முதலமைச்சர் யார் என்பதிலும் கருத்து வேறுபாடுகள் முளைத்துள்ளன. இரு அணியினரும் தெரிவித்த முரண்பட்ட கருத்துக்களை பொது பார்க்கலாம். நான் தான் சொல்றேன், முதல்வர் யார் இருக்கிறாங்க? இப்ப முதல்வராக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி முதல்வர். அதில் இருந்த மாற்றம் 122 எம்எல்ஏ அவர் தேர்ந்தெடுத்து அவரை முதல்வராக்கி இருக்கிறார்கள். சட்டமன்றத்தில் தன்னுடைய பெரும்பான்மை நிரூபித்து காண்பித்திருக்கிறார். ஆகவே முதலமைச்சர் என்ற மாற்றத்துக்கு இப்போது எந்த விதமான முகாந்திரம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. தம்பிதுரை எதற்கு அவர்கள் யாருமே மதிக்கிறது இல்லை. தம்பிதுரையை நீங்க பாத்தீங்கன்னா பேட்டி கொடுக்கறதுக்கு வரும்போது கூட அவர் தனியா தான் வராரு. ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு அமைச்சரோ கூட வரதில்லை. நான் இருக்கிறேன்னு காட்டிக்கிறதுக்காக ஏதோ ஒரு முதலமைச்சர் அறைக்கு போனாரா இல்லையான்றது கூட தெரியாது, வெளியில வந்து சொல்றார். அப்படி சொன்னபோதுதான் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நீடிப்பார், இருக்கட்டுமே வேணான்னு சொல்லலையே. நாங்க கேட்டோமா? கேட்காத ஒரு பொருளை ஏன் சொல்றாரு?